அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300. இப்போ இந்த நூலில் நாம் இதுவரையிலும் 228 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெளியிடுறது 229வது பதிவு, பாடல் எண் 228. இப்போ இந்த பாடலில் ராகு திசையில் கேது புத்தி பற்றி புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறத தெளிவுரையோட விளக்கத்தையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல அந்த பாடல், பாரேணி ராகு திசை கேது புத்தி பகருகின்ற மாதம் அது 12 ஆகும். சேரேணி நாளதுவும் 18 ஆகும். செலுத்துகின்ற அதன்பலனை செப்ப கேடு. ஊரேணி விரோதமுடன் சத்துரு உண்டாம். உடன்கேடு பண்ணி வைக்கும் உண்மை பாரு. தேரேணி திரவியங்கள் சேலும் சேதம். தீதான காயங்கள் தேகம் காணும் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. பாரேணி ராகு திசை கேது புத்தி பகருகின்ற மாதம் அது 12 ஆகும்னு சொல்றார். 12 மாதம், அதாவது ஒரு வருஷம். அடுத்த அடியில சேரேணி நாளதுவும் 18 ஆகும்னு சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போ ஒரு வருஷம் 18 நாள் ராகு தசையில கேது புத்தி நடக்கிற காலம். அந்த காலத்துல என்ன பலன்? செலுத்துகின்ற அதன் பலனை செப்ப கேடுன்னு தொடங்குறார். அடுத்து 3வது அடியில பலனை சொல்றார். ஊரேணி விரோதமுடன் சத்துரு உண்டாம் அப்படிங்கிற போது எதிரிகளால உனக்கு துன்பம் வர்றது தவிர ஊரே உனக்கு பகையாகுங்கிறார். அப்ப நீ குடியிருக்கிற வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பகையெல்லாம் உனக்கு உண்டாகும். ராகு தசையில கேது புத்தி நடக்கிற காலம் அப்படிங்கிற, அதனால உனக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் நிறைய இருக்குங்கிறார். ஊரை பகைச்சுக்கிற மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் உருவாகும். எதிரிகள் ஜாஸ்தி ஆவாங்க. குடியிருக்கிற இடத்துல உனக்கு டார்ச்சர், டென்ஷன், கவலைகளை உண்டாக்குற சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இப்படி பாதகமான அம்சம் வரும். எப்போ? ராகுவும் கேதுவும் பாதகமான அம்சங்கள்ல அவன் ஜாதகத்துல இருந்தா தான். தேரேணி திரவியங்கள் சேலும் சேதம் அப்படிங்கிற போது, சேல் அப்படின்னு சொன்னா உடல் வலிமை கூட குறையுங்கிற. திரவியங்கள் பொருளாதாரம், பொருள் நஷ்டம், தண்ட விரயங்களை தான் சேதம்னு சொல்றது. தீதான காயங்கள் தேகம் காணும். தேகத்துல காயம் உண்டாகும். அருவா கத்தியினால வெட்டுப்படுறது, கீழே விழுந்து காயம் படுறது தீதான காயங்கள். சண்டை சச்சரவங்களால் வரக்கூடிய காயங்கள், இப்படி பல வகையில் உடம்புல காயம் படுறது, புண்ணு உண்டாகிறது, இதெல்லாம் இந்த ராகு தசையில கேது புத்தியில் நடக்கும். மறுபடியும் நாம சுட்டி காட்டுறது என்னன்னு சொன்னா, ராகுவும் கேதுவும் உன்னுடைய ஜாதகத்துல பாதகமான அம்சம். மெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆட்சி வீடுகளா இருக்கக்கூடிய சிம்மம், கடகம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உச்ச வீடுகளா இருக்கக்கூடிய மேஷம், ரிஷபம். இந்த 4 வீடுகள்ல ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் பாதகமான அம்சத்தில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். நிச்சயமா கெடுபலன்களை தருவாங்க. அனுபவத்தில் இந்த உண்மையை நன்கு உணரலாம். மற்ற வீடுகள்ல மிதுனம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி வீடுகள்ல எல்லாம் அந்த ராகு கேதுகள் இருக்கிறது பெரும்பாலா பாதிப்புகள் அதனுடைய தசாபத்தியந்தரங்கள்ல செய்யறது இல்லை. அதே நேரத்தில் சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை, சுப நட்சத்திர சாரங்கள் வாங்கி வர்றது நல்ல யோக பலன்களை ராகுவும் கேதுவும் தருவாங்க. கேது ஞானகாரகம். அப்ப கேதுவனுடைய புத்தி நடக்கிற காலத்துல ஞானம் பெருகும். கல்வி கேள்வி ஞானம் பெருகும். மரியாதை கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும். சூட்சமமான வழிகளெல்லாம் வருமானங்கள் வரும். ஆக ராகுவோ கேதுவோ கெடுதலான அம்சத்துல அமர்ந்திருந்து அவங்க தசாபுத்தி அந்தரங்கள் நடத்துற காலத்துல இந்த கெடுபலன்கள் வரும். அதற்குண்டான பரிகாரங்களை தேடி இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறையச்சம் கொண்டு நேர்வழி நடந்தால் நல்ல பலன்களையே அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி, இனி அடுத்த பதிவு ராகு தசையில சுக்கிர புத்தி, அதனுடைய காலம் எவ்வளவு, அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.